ஐயா கிட்ட ஒரு கிழிஞ்ச வேஷ்டி கட்டிட்டு வருவார். ஐயா பார்த்து, ஐயோ ஜிகே மணி பாவம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஐயா சொல்லுவார், ஐயா என் வண்டி இல்லை, ஏன்னா எனக்கு டயர் மாத்துறதுக்கு காசு இல்லையா. இப்படி எல்லாம் ஐயா கிட்ட சொல்லி சொல்லி இன்னைக்கு 2000 கோடிக்கு அதிபதியா இருக்கிறீங்களே நீங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கு, சம்பாதிங்க, அது உங்கள் திறமை இருக்கு, சம்பாதிங்க, நல்லா இருக்கு. ஆனா இந்த சமுதாயத்துக்கும் இந்த கட்சிக்கும் எதுக்கு துரோகம் பண்ணீங்க? எதுக்கு துரோகம் பண்ணீங்க? அதை விட இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணது, அதை விட இந்த சமுதாயத்துக்கு துரோகம் என்ன தெரியுமா? 4 ஆண்டு காலத்திற்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தட எந்த தடையும் இல்லை என்று ஒரு தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பு வந்த பிறகு ஐயா அவர்களும் நாங்களும் பல முறை முதலமைச்சரை பார்த்தோம். அதிகாரிகளை, அமைச்சர்களை பார்த்து எப்படியாவது இடஒதுக்கீடு கொண்டு வாருங்கள். அந்த இடஒதுக்கீடை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதை கெடுத்தது ஸ்டாலின் அவர்கள். அதை முக்கியமாக கெடுத்தது யார் தெரியுமா? இந்த துரோகி ஜிகே மணி. நான் ஐயா கிட்ட சொல்லுவேன், நம்ம போராட்டம் பண்ணலாம், தீர்ப்பு வந்துடுச்சு, இன்னும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கிற மாதிரி இல்ல, இவங்க ஏமாத்துற மாதிரி இருக்கிறாங்க. இல்லப்பா இல்லப்பா, ஜிகே மணி சொல்லிட்டாருப்பா, முதலமைச்சர் வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டாருப்பா, போராட்டம் எதுவும் வேண்டாம்ப்பா. ஒவ்வொரு முறையும் நான் ஐயா கிட்ட சொல்லி போராட்டம் பண்ணலாம், வாங்க ஐயா போராட்டம் பண்ணதான் கிடைக்கும் சொன்னப்போ இல்லைங்க வேண்டாம். உடனே ஜிகே மணி அவர்கள் முதலமைச்சர்கிட்ட போன் போட்டு ஐயா கிட்ட கொடுத்துருவார். உடனே ஸ்டாலின் அவர்கள் ஐயா கிட்ட, ஐயா கொடுத்துறேன் ஐயா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதனால இந்த 4 ஆண்டு காலம் திமுகவை எதிர்த்து ஐயா ஒரு அறிக்கை, ஒரு போராட்டம். காரணம் இந்த ஜிகே மணி சூழ்ச்சியாய். வேகத்தோடு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடி செல்வம் அவர்களை வெற்றி பெற வைப்போம் என்று முழக்கத்தோடு வருகை கொண்டிருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்கள், அண்ணன்மார்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், நெசவாள பெருமக்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருதி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். அதே வேளையிலே பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நம்முடைய செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். அதில் மிக முக்கிய ஒரு காரணம் இருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடுகின்ற என்னை பொறுத்தவரை ஒரு துரோகி, காரணம் நம் கட்சியில் அடையாளம் கண்டு இன்று நம் கட்சிக்கு எதிராக போட்டியிடுகின்ற இந்த துரோகியை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து டெபாசிட்டை இழக்க வைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை ஜிகே மணி அவர்களும் அவருடைய மகன் தமிழ்குமரன் அவர்களும் செய்திருக்கின்றார்கள். இதுவரை நான் ஒரு முறை கூட இவர்களை பற்றி நான் பேசினது கிடையாது. இங்கே இந்த மண்ணிலே நான் பேசியாக வேண்டும். நேற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தர்மபுரி மாவட்டத்திற்கு வந்து என்னை பற்றி மிக மிக கேவலமான வார்த்தைகள் சொன்னார்கள். ஒரு முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்டங்களை பற்றி பேச வேண்டும்,
மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேச வேண்டும், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் வேலை வாய்ப்பை பற்றி பேச வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு என்னை பற்றி மோசமான வார்த்தைகளை பேசிய முதலமைச்சர் அவர்களே, எங்களுக்கும் பேச தெரியும். நாங்கள் பேசினால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். நேற்று முதலமைச்சர் அவர்கள் இந்த மண்ணிலே வந்து என்னை பற்றி அன்புமணி என்றால் அசிங்கம் என்று பேசியிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்களே, என்னுடைய தந்தை என்னை பற்றி பேசுவதற்கு அத்துணை உரிமையும் இருக்கிறது. நீங்கள் யார் என்னை பற்றி பேசுவது? நான் உங்களை பற்றியும் உங்கள் மகனை பற்றியும் பேசினால் அது நல்லா இருக்குமா? நீங்கள் உங்கள் மகனை வளர்த்த விதத்தை பற்றி பேசினால் நல்லா இருக்குமா? தாங்குவீங்களா? நீங்கள்லாம் என்னை பற்றி அன்புமணி என்றால் அசிங்கம் என்று பேசுகின்ற முதலமைச்சர் அவர்களே, அவமானம். உங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டினுடைய அவமானம், உங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டினுடைய அசிங்கம், அவமானம். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர் நீங்கள் எல்லாம் இந்த எதுக்கு உங்களுக்கு இந்த பதவி, இந்த பொறுப்பு? இதே முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு மருத்துவர் ஐயாவை பற்றி மிக மோசமாக பேசினார். அம்பானி நிறுவனத்தில் அந்த மின் திட்டங்களுக்காக ஊழல் நடந்த குற்றச்சாட்டை பற்றி ஐயா அவர்கள் அறிக்கை தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த ஸ்டாலின் அவர்கள் ஐயாவை பார்த்து, அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, ஐயாவை பார்த்து சொல்ற. இதே ஸ்டாலின், இதே முதலமைச்சர் ஐயாவை பார்த்து, அந்த ஆளுக்கு வேலை இல்லை, இவர் இப்படிதான் இருப்பார் எப்பவுமே. ஆனா இன்னைக்கு ஏதோ ஐயா பத்தி ஒரு கவலைப்படுறாரா? ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. நீங்க உங்க கட்சியை பார்த்துக்குங்க, உங்க கூட இருக்கிற துரோகிங்கெல்லாம் நீங்க பத்திரமா வச்சுக்குங்க. அதுல முதன்மை துரோகி யாருன்னா ஜி.கே. மணி முதன்மை துரோகி. ஏதாவது ஜி.கே. மணி எப்படின்னா, என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்சுட்டாரு, அவரும் அவர் பிள்ளையும் நல்லா இருக்கும். அதாவது ஸ்டாலின் அவர்களே, இதற்கு காரணம் யார் என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். 100 விழுக்காடு காரணம் ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்களால் நம் கட்சியை நேரடியாக தொட முடியாது. நம் கட்சியினால் நெருப்பு. அதனால் துரோகிகளை வைத்து சூழ்ச்சி செய்து குழப்பம் உண்டாக்கி, நம் கட்சியில குழப்பம் உண்டாக்கி, அப்படி ஒரு முயற்சி உண்டாக்குறதுல ஒரு எள்ளளவு முடியாது. குடும்பத்திலனா குழப்பம் வந்திருக்கும், ஆனா கட்சி முன்பை விட இப்பொழுதுதான் நாங்கள் பலமாக இருக்கின்றோம். நான் கேட்கிறேன் ஜி.கே. மணி அவர்களே, எதுக்கியா இந்த குழப்பம் உங்களுக்கு? நீங்க பேசாம திமுக போய் எப்பயோ சேர்ந்திருக்கலாமே. எதுக்கு உங்களுக்கு இந்த குழப்பம்? ஏன் இந்த குழப்பம்? ஸ்டாலின் அவருடைய அடிமை ஜி.கே. மணி, உதயநிதி ஸ்டாலினுடைய அடிமை தமிழ்குமரன். தமிழ்குமரன் டெல்லிக்கு போறாரா, காங்கிரஸ்ல சேர்றாரா, 6 மணி நேரம் கழிச்சு இந்த பெண்ணாகரம் தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏயா பெண்ணாகரம் தொகுதிக்கு காங்கிரசுக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? இந்த தொகுதியில கை சின்னத்துக்கும் பெண்ணாகரத்துக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? கடைசியா நான் கேட்கிறேன், கடைசியா காங்கிரஸ் கட்சி இந்த தர்மபுரி மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் எப்ப போட்டிட்டது?
நான் இந்த தொகுதியில கேட்கல, ஒட்டுமொத்தம் இந்த தர்மபுரி மாவட்டத்தில் 5 தொகுதியில கடைசியா காங்கிரஸ் எப்போ போட்டியிட்டது யாருக்காவது தெரியுமா? 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் தர்மபுரி மாவட்டத்தில் போட்டியிட்டது.